ஒரு நண்பர் வந்து எப்போதுமே நிறைய கேள்விகள், ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது கேட்காத கேள்விகள் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஜாதகத்தின் மூலமாக அங்கே திருப்தி ஏற்படுறதுனால அடுத்த கட்ட கேள்வி அப்படிங்கிறது அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் இந்த இடத்துல பதில் அப்படிங்கிறது சொல்கிறேன். மேடம், நான் இப்படியே கஷ்டப்படணும்னு இருக்கா? கோடீஸ்வர ஜாதகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் மேடம்? என்னுடைய ஜாதக அமைப்பு அப்படி இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டார். ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம். நான் சொன்னேன் சார், அந்த மாதிரி கோடீஸ்வர ஜாதகமோ இல்லைன்னா லக்ஷாதிபதி ஜாதகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பிறந்தபோது கிரகங்கள் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குதோ அதோட தன்மைகள் அதோட வேலைகளை தான் காட்டும். இப்போது ஒரு மணி நேரத்தில் இல்லைனா ஒரு 10 நிமிஷத்தில், ஒரு நிமிஷத்தில் இத்தனை குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஆய்வு. ஓகேங்களா? உலக அளவில் எப்போதுமே தெரிஞ்சது நமக்கு ஜெயலலிதா அம்மா பிறந்த நேரத்தில் எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்கள மாதிரியே அங்கே வந்து அந்த முதன்மை, அந்த பதவி, அந்த ஒரு கௌரவம், அந்த ஆளுமை அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் இல்லைனா அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண்களுக்கும் கிடைத்ததா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். எத்தனை பேருக்கு கிடைச்சது பாருங்கள். பிறந்தது ஒரே ஹாஸ்பிட்டலில் இருந்த எத்தனை குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகள் எல்லாமே அந்த முதன்மை பதவி, எத்தனை பேர் அதில் நல்லா இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரொம்ப ஒரு தொய்வு நிலையில் இருக்கிறாங்க. ஒருத்தங்க வந்து 1 கோடிக்கு சம்பளம் வாங்குறாங்க, ஒருத்தங்க 10,000க்கு கூட சம்பளம் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் ஒரே நேரத்தில் தானே பிறந்திருக்கீங்க. ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் பிறந்த ஜாதகமும் இருக்குது. அதே ஹாஸ்பிட்டலில் இல்லைனாலும் 10 ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படிங்கிறது ஜாதக அமைப்பு இருக்குது. சிலர் அம்பானியாகவும் இருக்கலாம், சிலர் வந்து ஆட்டோக்காரர்களாகவும் இருக்கலாம். எந்த மாற்றமும் கிடையாது. என்ன அமைப்பு அது? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு தவறான கருத்து, இந்த குழந்தை கோடீஸ்வர ஜாதகம்னு சொல்லக்கூடியது பணம் தரக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. இந்த கிரகங்கள் நம்மளுடைய பிறக்கும் போது ஒரே நிலையில் இருந்தாலுமே அங்கே சம்மந்தப்படக்கூடிய ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்து வித்தியாசம் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பദ്ധதியில் ரொம்ப தெளிவாக சொல்லலாம். இந்த நமக்கு தசாபுக்திகள் அப்படிங்கிற கணக்கு இருக்கும். ஏஎல்பி மெத்தடில் ஒரு தனி தசாபுக்தின்னு கணக்கு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுகள் இந்த நேரத்தில் மாற்றம், இதனால் பிரச்சனை, இதனால் இதை அனுபவிப்பாங்கன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை சொல்ல முடியும் நம்மளால். ஏஎல்பி படித்த நண்பர்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியும்னு சொல்லலாம். அப்போது இந்த கோடீஸ்வர ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு மாத்திரம் கிரகம்ங்கிறது தனியாக அங்கே வேலை பார்க்கல. 12 ராசி கட்டத்தில் தான் எல்லா கிரகங்களும் சுற்றி வந்துட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் நம்ம பிறந்த நேரத்தில் எந்த நேரத்தில் நான் உயர்வை கொடுக்கும், எந்த நேரத்தில் எனக்கு அங்கே வீழ்ச்சி, அதாவது எனக்கு ஒரு பிரச்சனையை கிரகங்கள் தரும் அப்படிங்கிறத ஜாதகத்தில் சொல்லலாம். அதை நம்ம பார்த்து அனுசரித்து நடந்தாலே நானும் கோடீஸ்வரன் தான், நீங்களும் கோடீஸ்வரன் தான் அப்படின்னு தான் அவருக்கு சொன்ன பதில். அவர் வந்து உணர்ந்தார். ஏன்னா அவருடைய ஜாதக அமைப்பின்படி 2 செயல்கள் நடக்க இருந்திருக்கும். இதை விட்டுட்டு இதை செஞ்சுருப்பீங்க சார், அதனால தான் இந்த பிரச்சனைகள் அப்படின்னா. ஆமாம் மேடம்னாரு. ஏன்னா சுயஜாதகம் பார்த்தா தான், சுயஜாதகத்தை உணர்ந்தால்தான் ஒரு தன்மை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நான் எந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பார்த்த உடனே 3 மாதத்தில் மறுபடியும் ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஏன்? நாங்கள் பார்த்தது சரியில்லைன்னா இல்லை, அவர்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அந்த ஜாதகம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பாருங்கன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடியது. ஏன்னா கோச்சார கிரகங்கள் நமக்கு சுற்றி வரும்போது, கிரக பயிற்சிகள் ஆகும்போது கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். சில லக்னங்கள் போகும்போது இந்த கோடீஸ்வர யோகம்னு சொல்லக்கூடிய திடீர் வருமானம் தரக்கூடிய காலங்கள் இருக்குமானா அவருக்கு இருக்கும். ஒருத்தர் டிரைவராக தான் இருந்தார், சாதாரண ஒரு டிரைவராகத்தான் இருந்தார், ஆட்டோ டிரைவராக. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடத்துல கேப் இது அவருக்கு கிடச்சிது. அங்கேருந்து அவர் அங்கே ஆனார். அதுக்கப்புறம் மிக சிறந்த ப்ரொடியூசர், ஆக்டர் கூட அவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்தது. மிகப்பெரிய கார் டிரைவராக அந்த ஜாதகர் மாறினார். அப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருடைய கிரகம் அப்படிங்கிறது அவருக்கு உயர்வு நிலையும் அந்த பணம் சம்பந்தப்பட்டதில் ஒரு லாபமும் தந்திருக்குது. அவருடைய வாழ்க்கையில் அவர் கோடீஸ்வரரான கண்டிப்பாக கோடீஸ்வரர்.
20 ரூபாயும் 40 ரூபாயும் சம்பாதித்த ஒரு நபர் இப்போ 40,000க்கு 1,00,000த்திற்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவரை அந்த சில நிகழ்வுகள் சில காலங்களில் அந்த கிரகங்கள் கொண்டு விட்டு தானே கண்டிப்பாக கொண்டு விட்டது. அதை அந்த கிரகம் அவரை இயக்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியது நல்ல நிலையில் இருந்ததுனால அவருக்கு அந்த உயர்வு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது. அவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக இருந்தது. ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அவருக்கு போயின்னு இருந்தது. அப்போ அவருக்கு அந்த உயர்வு நிலை அந்த ஹஸ்த நட்சத்திரம் போகக்கூடிய 4 வருஷத்தில் இருந்தது. சிலர் வந்து கேட்பாங்க, நான் பார்த்துட்டேன் எனக்கு நடக்கலை. எங்கே நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாங்கள் மாத்திரம் கிடையாது, கிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த கன்னியா லக்னம் ஹஸ்த நட்சத்திரம் போகும்போது ஆசோலேஷன் மைண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒருத்தங்க வந்து பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், ப்ரமோஷன் கிடைக்குமானா அதில் பிரச்சனைகள் தான் ஏற்படும் ப்ரமோஷனை விட. ஏன்னா அவங்களுக்கு அந்த அழுத்தம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். தொழில் விரயம் இப்போ அதிகப்படியாக அவங்க பேசுகிறதோ இல்லைனா அதற்காக ஏதோ முயற்சிகள் பண்ணாங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நபரை வெளியில் ஏற்படுத்தி அந்த வேலையை விட்டு மாற்றம் செய்யக்கூடிய பனிஷ்மெண்ட் வித் டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருந்தது. இதே கன்னியா லக்னம் தான் அவர்கிட்ட சொன்ன அமைப்பு. அப்போது தகுந்த காலகட்டத்தில் ஒரு செயல் செய்யணும். அதற்கு என்னுடைய கிரகம் என்னுடைய லக்னம் என்னை இயக்கக்கூடிய என்னை 10 வருடமாக இயக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருந்தேன்னா நான் மிக பொறுமையாக மிக ஆழமாக சிந்தித்து என்னுடைய தன்மைகளை வளர்த்து கொண்டு கிடைக்குங்கிற மனப்பக்குவம் எனக்கு கிரகம் தரும். என்னை செயல்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் எந்த காலகட்டத்தில் யார்கிட்ட எந்த மாதிரி பேசினா செயல் நடக்கும், இல்லைனா நம்ம பேசுகிறதும் பேசணுமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணத்தை அந்த கிரகங்கள் கொடுக்கும். அக்ஷய லக்ன பദ്ധதியில் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். கோடீஸ்வரனாக எப்போ ஒருத்தர் மாறுவான். இதே ஒருத்தங்களுக்கு கும்ப லக்னம் போகுது, அங்கே பூரட்டாதி நட்சத்திரம் போயின்னு இருக்குது, அவர் வந்து கோடீஸ்வரத்துக்குண்டான யோகம் இருக்குதான்னா அவருடைய வருமானத்திற்குண்டான அதிபதி கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் தான். அவர் வந்து இந்த தற்கால கட்டத்தில் அவருடைய ஜாதக அமைப்பின்படி நல்ல நிலையில் இருந்தார்னா கண்டிப்பாக அந்த யோகத்தை கொடுக்கும் அவருக்கு. அங்கே உயர்வு நிலை வருமான உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் அவருக்கு. யாராலையும் நல்ல நிலையில் குரு இருந்தார்னா அவருக்கு நல்ல கிரகங்கள் அப்படிங்கிறது வழிகாட்டும் அப்படிங்கிறது உண்மை. சிலருக்கு அது புரியும், சிலருக்கு அது புரியாது. தற்போது பார்த்த ஜாதகம் அவருடைய லக்னம் வந்து இதே கும்பலக்னம் பூரட்டாதி நட்சத்திரம் போயின்னு இருக்குது. ஆவணி மாதத்தில் பிறந்த ஜாதகர். அவருக்கு தற்போது ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேட்டார். கண்டிப்பாக ப்ரமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட்டு. நீங்கள் நினைக்க முடியாத உயர் பதவியும் ப்ளஸ் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவான். இல்லை மேடம் ஒரு இது கிடைச்சா போதுன்னார். இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வெயிட் பண்ணுங்கன்னு. அவருடைய கிரக அமைப்பு அந்த இடத்துல நன்றாக இருந்ததனால் அவருக்கு அந்த பதவி உயர்வு பதவியில் ஒரு கௌரவம் அப்படிங்கிறத ஏற்பட்டுச்சு. அவரே நினச்சி பார்க்காத அந்த திடீர் யோகம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்தது. கிரகங்களை வைத்து தான் நான் வந்து கோடீஸ்வரனாகுவதும் கிரகங்களை வைத்து தான் நான் வந்து கடனாளியாகுவதும் எல்லாமே. நான் கடன்பட்டு எனக்கு வந்து தலை காட்ட முடியாத ஒரு தன்மை என் கிரகங்கள் மூலமாக தான் ஏற்படுத்தது. என்னை என் கிரகங்கள் இயக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம பிறந்த போது எந்த நிலையில் இருக்கோ அதை அனுசரித்து நாம் வாழ்வது சிறப்பு. அதை உணர்ந்து வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நன்றி.